சாம்பார் மதியம் வச்சது. சிக்கன் கிரேவி செம்மையாக இருந்துச்சு மதியம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அடுப்பு ஆன் பண்ணாமே ஒத்தி பண்ணுறேண்ணா. என் முன்னாடி தான் அது மறந்துட்டேன். இது பண்ணுறது வீடியோக்காக தான் பண்ணுறோம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்ருவோம். இல்லை, நான் எப்பயும் சூடு பண்ணி தான் உனக்கு போடுவேன். சூடு பண்ணி எதுக்கு கொடுப்பேன்னா, சூடாக சாப்பிட்டா உள்ளே இறங்கன்னு கொடுப்பேன். ஆனால் இப்போ இருக்கிறது கொஞ்சோண்டு தான் பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. இதுக்காண்டி தனியாக எதுவும் சட்னி செய்ய முடியாது. சட்னி செய்யறது மிக்சியும் இல்லை. நம்ம வீட்டில் அதிகமாக சாமான்லாம் இருக்காது. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணது. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து வேலூர் மார்க்கெட்டில் ஹோல்சேலில் வாங்குது. அந்த வாட்டர் கேன்லாம் டிமார்ட்டில் வாங்குது. எல்லாம் பார்த்துட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கணும். அப்போ நான் வேலைக்கு போகும்போது தான் இருக்குமா? வேலைக்கெலாம் போயிட்டு தான் இருக்கோம் மக்களே. என் சேலரி வந்து என் வீட்டுக்கு நான் கொடுத்துருவேன். இவன் சேலரியில் மட்டும்தான் போய்ட்டு ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ ஏன்டா வீட்டுக்கு உங்கள் சேலரி கொடுக்குன்னு கேட்காதீங்க. என் சிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு, அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். இவரோட சேலரி வந்து 12,000, என்னோடய சேலரி வந்து 11,425 ரூபா. அதுலேயே இந்த மாதம் டைஃபாய்டு வந்து 5 days லீவு, அதை கட் பண்ணிட்டு தான் சேலரி கிரெடிட் ஆகும். நம்மளோட வீட்டு வாடகை வந்து 4,500. நல்லா பெரிய வீடு தான், போய் சொல்லக்கூடாது. ஆனால் வந்து வீட்டில் தான் எந்த பொருளும் இல்லை. கரெக்ட். இந்த எல்லா பொருளும் வாங்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எங்கக்கிட்ட வந்து ரிங்கு ஒரு 2 இருந்துச்சு. அதை வந்து வச்சோம். அதை வச்சுட்டு தான் மொத்தத்தையும் வாங்கணும். இப்போ ரன் பண்ணுறது சேலரி வச்சு லைட்டாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியம் பாருங்க, நேற்று எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்ததுக்கும் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நான் ஒர்க் பண்ணுறதுல, நான் ராணிப்பேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆர்காட்டில் வாங்கிட்டு வருவேன். அங்கே 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினோன்னா 2 வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் ஒரு வேலைக்கே சாப்பிட முடியுமானே தெரில. கல்லு காயாமே தோசை ஊற்றிட்டாட்டான். நீ அடுப்பு 10 வைக்காமே குழம்பு காசுனா. இது நல்லா இருக்கா? அந்த இது பிளாஸ்டிக் பொருள் ஃபுல்லாக எல்லாமே டிமார்ட்டில் வாங்குனது. ஏய், டிமார்ட்டில் இல்லடி, ஃப்ளிப்கார்ட். சாரி, இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. கீழே இருக்கிறது தான். கீழே இருக்க வாட்டர் பாட்டில் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21 rupees தான் வாங்கி வச்சிருக்கேன். தின்றதுக்கெல்லாம் கேட்காதீங்க. என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடத்துல ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அதை தின்னாமல் எடுத்துகிட்டு வருவான். நான் தின்னுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் தின்ன மாட்டேன். பசி எடுத்தால் தின்னுவேன். ஏன்னா நான் ஈவினிங் வந்து சீக்கிரம் வந்துடுவேன். ஒரு 7 o'clock, 6 o'clock, 8 o'clock. எனக்கு டைமிங்கே இல்லை. இது வந்து ஃபினான்ஸ் ஃபீல்டு, அதனால் வந்து டைமிங் இல்லை, எப்போனா வந்துடுவேன். அதனால் சேஃப்டியாக வாங்கிட்டு வந்து எனக்காக வச்சுருக்கா தின்றதுக்காக. போதும். இதெல்லாம் வீடியோக்காக தான் பண்ணலாம். இந்த போல எடுக்கவே மாட்டேன் நான். இந்த டைம்லாம் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருப்பேன், இன்ஸ்டாகிராமு. சரி, ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்களோட சின்ன முயற்சி தான் இது. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்லைங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த யூடியூப்பில் சும்மா வீடியோனா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆசைன்றதை விட எங்கள் அத்தானோட ஆசை, ரொம்ப நாள் கனவு அது. எந்த வந்து என்னென்னா ஃபுட் விளாகராக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஃபுட் விளாகர்னால் அது என் ஒய்ஃப் செய்வா, அதை நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்களா 20 ரூபா மாவு எப்படி வருது? சூப்பரான மாவுங்க, 20 rupees. பார்த்தீங்களா? இந்த தோசை நானே எடுத்துக்கிறேன். அதான் பண்ணுவா எப்பவுமே. அந்த தோசை வராது, தீஞ்சி போனது எல்லாமே அவள் எடுத்துப்பா. நல்ல தோசை எனக்கு போடுவா. எல்லா ஒய்ஃப் பண்ணுறது தான், ஆனால் எனக்கு ஸ்பெஷல் இவா. இந்த
இதை நான் சொல்லியே ஆகணும். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து கவிதை போட்டியில் ஜெயிச்சது இந்த குக்கர், இந்த குக்கரம். ஓகேவா? எங்கள் வீட்டிலேருந்து நான் எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரல. அவங்க வீட்டிலேருந்தும் சரி, எங்கள் வீட்டிலேருந்தும் சரி. என் வீட்டிலேருந்து நான் எந்த பொருளும் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் 2 பேருமே எல்லாமே இது ஓனாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓனாக தான். இருக்கிற அந்த பேப்பர் கவர் கூட எங்களது எல்லாமே ஓனு தான். இந்த கீழே இருக்கிற தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாமே எங்களோட ஓன். இதுவுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல, அவங்க வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வரல. நாங்கள் 2 பேர் மட்டுமே இது. அப்புறம் அந்த மேகியை பார்த்துட்டு கமெண்டில் கேட்பீங்க, அந்த மேகி வந்து ஒரு நாள் அவர் காலைல சாப்பிடல, அதனால் செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னேன். அது பாதி செஞ்சுட்டு பாதி அப்படியே வேஸ்ட்டா. அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டான், அதையும் சாப்பிட்டுவோம். நார்மலாக நல்லா தோசை ஊற்றுவா, ஆனால் வீடியோவுக்கு சூப்பராக வருது வேறு. முன்னாத்தான் தோசை வரும். இன்னும் கரெக்டாக ஒரு 3 தோசை வரும். 3 தோசை அப்படி இல்லைன்னா 4 தோசை வரும், அவ்வளோதான். நாங்கள் வந்த புதுசில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல் தாங்க. அவளுக்கு வந்து வைரல் ஃபீல் வர்றதுக்கும் அதான் காரணம்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவுட் சைட் ஃபுட்டு தான். காலையில் போவோம், அவள் 3 இட்லி ஒரு வடை, 4 இட்லி நான் ஒரு வடை, இதுதான் சாப்பிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு வாரம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக. மதியானம் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலை செய்கிற இடத்துல ரேவதி அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என் வீட்டுக்காரர் வந்து அப்படியே வேலை முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா அம்மா வீட்டில் போய் சாப்பிடுவார். அப்படி இல்லை அப்படின்னா அவரும் ஹோட்டல் தான். நைட்டு மறுபடியும் ரிப்பீட்டு, மறுபடியும் அதே டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் காரில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 1.5 வீக்ஸ் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்படியே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு வச்ச பைசா கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு தான் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். ஃப்ளிப்கார்ட்டில் பீகான் நல்லா தான் இருக்குது, இந்த கம்பெனி சூப்பராக இருக்குது. அதை வச்சு தான் அப்படியே ஏதோ திங்ஸ் வச்சு போயிட்டுருக்கு. அப்படியே ஐயோ தோசை தீஞ்சிருச்சு. அவ்வளோதான், வீடியோக்காக பண்ணி ஒரு தோசை நாசம் பண்ணிட்டேன். இதுக்கு லைக்கும் வராது வராது, ஆனால் நம்ம ஆசைக்கு எடுக்கிறோம். ஆனால் தோசை வேஸ்ட் பண்ணிட்டேடி முண்டை கண்ணி. சரி ஓகே, ஏன் கட் பண்ணா? லைவ் தான் இதெல்லாம் எடுக்கிறதுலாம் உண்மை. இதில் கட் பண்ணுறதுலாம் தேவையே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து மாவு கரைக்கிறது வந்து எதில் கரைச்சிருக்கான்னு பாருங்கள். அது நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. இங்கே பாருங்கள், இதுலேயே தான் வந்து பாலும் காசுவேன், இதிலே பால் காசுவா. இன்னொன்று ஹைலைட்டாக ஒன்று இருக்கும். இதில் சப்போஸ் பால் இருந்துச்சுன்னா, எப்போ முடியாதப்போ வந்து ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவோம். அதில் பால் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, இங்கே ஒரு அன்னக்கூடை இருக்குங்க. இங்கே இந்த அன்னக்கூடையில் காசு, இந்த அன்னக்கூடையில் வந்து இதுவும் பண்ணுவாள், மாவுலாம் கரைப்பா எல்லாத்தையும் இதுவும் பண்ணுவாள். அதுலேயே சாதமும் ஒடிச்சுப்பேன். எல்லாம் அதிலே பண்ணுவாள். ஆனால் பரவாயில்ல, இதை வச்சு மேனேஜ் பண்ணுறா என் ஒய்ஃப். பெரிய விஷயம். அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வந்து 9 மணிக்கு போவேன், நைட்டு வந்து ஒரு 6-7 மணி, டைமிங்கே இல்லை எனக்கு. நான் எவ்வளோ வேணால் சீக்கிரம் வருவேன், லேட்டாக வருவேன். ஆனால் என் ஒய்ஃப் வந்து கரெக்டாக 8:45 கிளம்புவா, நைட்டு 9:30 தான் வருவாள். வந்துட்டு தான் இவ்வளோ வேலையும் பார்ப்பா. இந்த கப்பு போகிறதெல்லாம் கூட நைட்டு நாங்கள் 11 மணி 12 மணி அந்த மாதிரி டைமில் தான் அதை பிரித்து உட்காந்து போடுவோம். ஆமாம், இது எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். இது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுது. சரி, அப்பயும் ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம். இந்த வீடியோ வந்து நல்லாலாம் இருக்காதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கும் எடுக்க தெரியாது, அவளுக்கும் பேச தெரியாது. நாங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறோம் எங்களோட ஆசைக்காக. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலாம் பரவாயில்ல, தள்ளி விட்டு போயிடுங்க. இந்த தோசை தீச்சிட்டா போல. இந்த தோசை மாதிரி தான் அந்த தோசை இருக்கு பாரு. என்கிட்ட மைக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அது வாங்கலாம் கூட பரவாயில்ல. இது வந்து என் ஒய்ஃபோட ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் காண்டாயிடுவீங்க. பாருங்கள், இதெல்லாம் என் படிக்கிறது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதில் என்ன இருக்குது அந்த மூட்டையில் இருக்குதுன்னு கேட்காதீங்க, அது வெறும் துணி தான். என் ஒய்ஃப்